புருஷன் பொண்டாட்டி விவகாரம், இதுல எல்லாம் தலையிட வேண்டாம்னு பொறுமையா போயிட்டு இருக்கேன். இத பாருடி, என்ன சும்மா வெறுப்பேத்தி கத்த வச்சிடாத. அண்ணி, கடைக்கு வேணா ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். எங்க போயிருப்பாரு அண்ணன்? யாராவது வந்திருப்பாங்க, இல்ல சரக்கு எதுவும் எடுக்க போயிருப்பாரு. நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன் புஷ்பா, எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் செல்லுக்கு ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. எனக்கு என்ன பண்றதுனே ஒன்னும் புரியல. ஆமா, உனக்கு ஒன்னும் புரியாது. ஏமா நிக்கிற? இப்படி உட்காந்து நல்லா புலம்பு. எல்லாம் என் தலை எழுத்து. புஷ்பா, உங்க அண்ணன் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. நான் கடைக்கு போய் அவரை பார்த்துட்டு வரேன். சரி, பாத்துக்கோ. என்னங்க, காலையில இருந்து நான் உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன் தெரியுமா? ஏன் போனை எடுக்கல? நீங்களும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஏன்? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நான் மட்டும் இல்ல, வீட்ல எல்லாரும் பயந்துட்டாங்க. சரி, இன்னும் ஏன் கடையிலே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? டைம் ஆயிடுச்சு, வாங்க கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போலாம். வாங்க. உன்னை யார் இங்க வர சொன்னது? நீங்க இன்னும் வரலன்னு அத்தை கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. போன் பண்ணாலும் நீங்க எடுக்கல. இருக்கானா செத்தானான்னு பாத்துட்டு போக வந்தியா? உயிரோட தான் இருக்க, பாத்துட்டல போ. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? காலையில நீங்க கிளம்புனதுல இருந்து உங்களையே நினைச்சு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டல் போனீங்களா? டாக்டர் என்ன சொன்னாரு? போகல, போதுமா? இன்னொரு நாள் வர சொல்லிருக்காரு. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட. வீட்டுல தான் உன் தொல்லை தாங்கலன்னு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. இங்க வந்து தொல்லை பண்ணா நான் எங்கேயாவது ஒழிஞ்சுதான் போனோம். ஐயோ இல்லைங்க, நான் போறேன். அத்தை கவலைப்பட்டாங்கன்னு தான் நான் வந்தேன். அவங்க உடம்புக்கு முடியாதவங்க, ஹார்ட் பேஷண்ட். எதுவா இருந்தாலும் நான் தாங்கிக்குவேன். அவங்களால முடியாதுல்ல, அதனாலதான் சொல்றேன். சரிங்க, நீங்க வீட்டுக்கு வாங்க.
நீங்க எரிஞ்சு விழுந்தாலும் என்னால இப்ப கேட்காம இருக்க முடியலங்க. நீங்க ஹாஸ்பிடல் போனீங்களா இல்லையான்னு நான் கேட்டதுல என்ன தப்புங்க? உங்களை காணுமேனு கவலைப்பட்டு தானே நான் கடைக்கு வந்தேன். போகலன்னு சொன்னா சொன்னா சரின்னு விட்டுறணும். திரும்ப திரும்ப தொலைத்தணும் கேட்டு என் உயிரை வாங்குற நீ. இல்லங்க இல்லங்க, இன்னைக்கு ரிசல்ட் வரும் தானே சொன்னீங்க. ஆமா சொன்னேன், ஆனா போகல. டாக்டர் இன்னொரு நாள் வர சொன்னாரு, அதனாலதான் நான் போகல. போதுமா? வீட்டுக்கு வந்தாலும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நொய்ய. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? திரும்ப திரும்ப ஏன் அதையே கேட்டுட்டு இருக்க? உனக்கு என்கிட்ட பேச வர விஷயமே இல்லையா? இல்லன்னா வாய விட்டுட்டு சும்மா அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் என் உயிரை வாங்குற. எனக்கு புஷ்பா, புஷ்பா, என்னம்மா? இங்க வா, வா, என்ன சொல்றேன். என்னம்மா? அங்க பாரு. வாய மூடிட்டு போறியா? உன்னால என் நிம்மதியா போச்சு. போய் தொலை. என்னம்மா இது? இத பிடி. நான் குத்தம் சொல்றேன்னு நினைக்கிறியே, அங்க என்ன பண்ற பாரு. வீட்டுக்கு வந்ததும் வராதுமா அவன் கழுத்தை பிடிக்கிற மாதிரி என்னத்தை போட்டு குடையறான்னே தெரியல. ஏண்டி, என்னைக்காவது உங்க அண்ணன் இப்படி சத்தம் போட்டு நீ பாத்தியா? நான் சொல்றது புரியுதா? கத்தாதீங்க கத்தாதீங்க, அத்தை காதுல விழுந்துற போது. ஒரு அக்கறையில தானே நான் உங்ககிட்ட கேட்டேன். எனக்கு மட்டும் அந்த ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்காதா? வேணாங்க, வேண்டாம் வேணாம், கேட்கல, நான் எதுவுமே கேட்கல, வேணாம். சாப்பிடவாது வாங்க. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்ச. எனக்கு பசிக்கல. உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிட்டு படு போ. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட. புஷ்பா, ஒரு நிமிஷம் இங்கே இரு, இப்ப வரேன். முரளி, ஏண்டி வந்ததும் வராதுமா அவங்கிட்ட என்னத்தை குடைஞ்சுகிட்டு இருக்கே? சாப்பாடு இப்படி எடுத்து வைக்க வேண்டியது தானே? எனக்கு பசிக்கலம்மா, நீங்க சாப்பிடுங்க. நான் கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுறேன். ஏன்பா, உடம்புக்கு எதுவும் முடியலையா? அதெல்லாம் இல்லம்மா, கடையில நிறைய வேலை. இன்னைக்கு வெளியே 4 இடம் போக வேண்டியிருந்தது. ரொம்ப டயர்டா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தனியா விடுங்க, நானே வரேன். சரிப்பா, உன் பொண்டாட்டி மாதிரி நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஏண்டி ரஞ்சனி, அவன் உள்ள வரும்போது சாப்பாடு எடுத்து வை. கொஞ்ச நேரம் சும்மா விடுன்னு சொல்றான்ல, புரியல உனக்கு? எப்ப பாரு தொணன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே. சும்மா வீட்டுக்கு வந்தவன நச்சு நச்சுன்னு கேள்வி கேட்டு உயிர் வாங்கிட்டு இருக்காதே. பொம்பளைன்னா புருஷனை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும்.
புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன சண்டையோ எதுக்காக முட்டிக்கிறாங்கன்னே தெரியல. இல்லைன்னா உங்க அண்ணன் என்னைக்காவது இப்படி இருந்தானா? அவனை என்ன பாடுபடுத்துறாளோ இவ. இல்லைன்னா என்ன இப்படி தனியா விடுன்னு சொல்றவனா இவன்? இருக்கட்டும் இருக்கட்டும், எங்க போயிட போறா? இவளை எல்லாம் விட்டுதான் பிடிக்கணும். சரி, நீ வா. Hi friends. Hi. ஹாய் சூர்யா. Hi. Hey Arvind, happy wedding day டா. கை குடுறா. ஏய், கை குடுறா முதல்ல. கை கொடுத்தா கை கொடுக்கணும்டா. அதான்டா நல்ல பிள்ளைக்கு அழகு. Hi friends. இன்னைக்கு நம்ம அரவிந்தரோட வெட்டிங் டே. எல்லாரும் விஷ் பண்ணுங்க. Come on. எல்லாம் வாங்க. வாங்க இங்க. ஏய், சிரிடா. ஏய், அவரை பாரு. ஹாப்பி வெட்டிங் டே. Happy wedding day. அரவிந்த், எங்களுக்கெல்லாம் ட்ரீட் இல்லையா? அவனை விடு. அவனோட வெட்டிங் டேக்கு அழகா கேக் வெட்டி நம்ம எல்லாம் கொண்டாடுறோம். ஓகே. இருக்கு. இதுக்கு அரவிந்த் ஒத்துக்கணுமே. ஏய், எல்லாம் ஒத்துப்பான். ஒரு ஆளை திருந்த விடுங்கப்பா. ஏய், ஏந்திரா. இன்னைக்கு உன் வெட்டிங் டேக்கு கேக் வெட்டி உன் கையில எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். ஓகேவா? அவன் கிடக்குறான். மணி, சொல்லுங்க சார். நீங்க போறீங்க, ஒரு பெரிய கேக்கா வாங்கிட்டு வரீங்க. ஓகேவா? ஓகே சார். ஏய், எல்லாம் போய் அவங்க உங்க சீட்ல போறீங்க. எம்டி வந்துட போறாரு. ஓகே. வா. என்னடா இதெல்லாம்? வாடா. அதெல்லாம் வேணாம் சூர்யா. வாடா நீ. சும்மா வெட்டிங் டே தானே. இதுக்கு போய் ஏய், இன்னைக்கு நான் வேலூர் போகணும். அதனால தான் இதெல்லாம் அர்ஜென்ட்டா முடிக்கிறேன். என்னடா திடீர் வேலூர் போகணும்னு சொல்ற? நம்ம தான் இன்னைக்கு வெளியே போலாம்னு சொன்னல. நோ ப்ராப்ளம்டா. பார்ட்டி ஃபோன் பண்ணாருன்னா செக் வாங்கிட்டு 6 மணிக்கு ரிட்டர்ன் வந்துருவேன். நம்ம பிளான்ல எந்த சேஞ்ச் இல்ல. ஓகேவா? சரி, டைம் ஆச்சு. ஒர்க்க பாரு, பாத்துக்கலாம். வாங்க சார், ப்ளீஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஹலோ சார். குட் மார்னிங் சார். ப்ளீஸ். சேர்மன் வந்திருக்காரு. சூர்யா, சொல்லுங்க சார். நீ என் கூட இருக்கணும்பா. எதுக்கு சார்? உள்ள நுழைஞ்சதுமே சேர்மன் ஓ ஏரியால தான் கேள்வி கேட்கிறாரு. நானா பதில் சொன்னா நிச்சயமா சொதைப்பிடுவேன்பா. என்ன சார் விளையாடுறீங்களா? நான் வேலூர் கிளம்பிட்டு இருக்கேன் சார். ட்ரிப் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணது. நீ தான் விளையாடுறப்போ. அவரு சேர்மன்ரா, அவருக்கு நான் ஆர்டர் போட முடியாது. சாரி சார், நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். நாளைக்கு செக் வரலன்னா என் தலையை தான் உருட்டுவீங்க. ஐயோ, புரிஞ்சுக்காம பேசாத. ஏன்பா அரவிந்த், இங்க வா, சீக்கிரம் வாப்பா. நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்லு. சேர்மன் இங்கிலீஷ்ல பேசி கொள்றாரு. சனிய 4 வார்த்தைக்கு மேல பேச வரமாட்டேங்கிறது. இதெல்லாம் பப்ளிக்கா சொல்லிட்டு இருக்க முடியுமா ஒரு மேனேஜரால? பாவண்டா, நீ இரு. வெறும் கலெக்ஷன் தானே, நான் போயிட்டு வரேன். ஏய், என்னடா பேசுற? இன்னைக்கு உனக்கு வெட்டிங் டேடா. அதனால என்ன இப்ப? எப்படி ஈவினிங் உன் கூட தான் வரப்போறேன். வெட்டிங் டேன்னு ஸ்பெஷலா கொண்டாட எனக்கு ஒன்றும் இல்லை. டோன்ட் வரி சார். சூர்யாவுக்கு பதிலா வேலூர் நான் போயிட்டு வந்துடுறேன். அரவிந்தா, நீயா பேசுற? என்னால நம்பவே முடியலப்பா. ஆனா நாளையிலேருந்து ஒழுங்கா இங்கிலீஷ் பேச கத்துக்கிறது வழியை பாருங்க. சரி, உடனே ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு நான் வரேன்னு. ஈவினிங் ஏய், நான் வேணா கோயம்பேல டிராப் பண்றேன். கோயம்பேடா? எந்த காலத்துல போய் சேர்றது? அதெல்லாம் ஒண்ணு வேணா, நான் என் பைக்ல போறேன். பேடா, பை சார். அரவிந்த், பாத்து போடா. இதுல டாக்டர் கிட்ட சைன் வாங்கிடுங்க.
நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். ப்ளீஸ் கம் இன். வாங்க. ப்ளீஸ் சிட் டவுன். நேத்தே உங்க ஹஸ்பண்டோட நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நேத்து அவரோட ரிசல்ட் வந்துருச்சா டாக்டர்? உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட சொல்லலையா ரஞ்சினி? நீங்க சொல்லுங்க டாக்டர். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். புரியுதுமா. நேத்து உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அதை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் எப்படி தாங்கிக்குவாரு, எப்படி புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்குவாருன்னு எனக்கு நைட்டெல்லாம் கூட ரொம்ப யோசனையா இருந்தது. அவர் இந்த ரிசல்ட்டை இன்னும் உங்ககிட்ட ஏன் சொல்லலைன்னு எனக்கு புரியுது மிஸ்ஸஸ் ரஞ்சினி. உங்க மனசை தேத்திக்குங்க ரஞ்சினி. உங்க ஹஸ்பண்ட்க்கு கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை.